வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை, மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிவிப்பு. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார், அஜித் பெரேரா அறிவிப்பு. முன்னாள் சபாநாயகருக்காக அதிகளவு உணவு செலவு, வெளியான அறிக்கை. அதிகரித்து வரும் தங்க விலை, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இடைக்கிடையே இடையுடன் கூடிய மழை பதிவாகும். அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மீள்திருத்த பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளமான www.donets.lk அல்லது www.results.exams.gov.lk-க்கு சென்று தேர்வு எண்ணை உள்ளிடுவதன் மூலம் முடிவுகளை பெறலாம். பெறுபேறுகள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் 1911 அல்லது 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112785922 அல்லது 0112784422 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. இதன்படி இந்த வருடம் 2,31,638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 3,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இதேவேளை பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல புலமை பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் 31ஆம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு மசோதா தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதுவித நியாயமான காரணங்களும் இன்றி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நிராகரித்திருந்தார். அதன் மூலம் நாடாளுமன்றத்தை அவர் பிழையாக வழிநடத்தியிருந்தார். சபாநாயகரது செயற்பாட்டின் காரணமாக அவர் மீதான நம்பிக்கை இல்லாமற் போயுள்ளது. அதன் காரணமாகவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை முன்வைக்க தீர்மானித்தோம். குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுவிட்டது. எதிர்வரும் 21ஆம் திகதி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு குறித்த வரைவு முன்வைக்கப்படும். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையற்று இருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்கு அவரது பதவிக்காலத்தில் உணவுக்காக மாதாந்தம் 3,50,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பான முழுமையான கணக்காய்வு அறிக்கையில் இவ்விடயம் தெரியவந்துள்ளது.
பாராளுமன்றத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடத்தப்பட்ட முழுமையான கணக்காய்வின் அறிக்கை பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன்பிளவினால் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் பணிப்புரைக்கமையவே இந்த விசேட கணக்காய்வு விசாரணை சில மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கணக்காய்வு அறிக்கையில் பாராளுமன்றத்தின் பல்வேறு துறைகளிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்த தகவல்கள் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முழுமையான கணக்காய்வு அறிக்கை எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக தங்கச் சந்தையில் அதிகரித்து வரும் விலை உயர்வை ஈடு செய்ய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதுள்ள 15% வரியை 5% குறைக்குமாறு இலங்கை ரத்தின கற்கள் மற்றும் நகைத்துறையினர் அரசாங்கத்திடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விலையேற்றத்தால் உள்ளூர் விலைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து விநியோகம் தடைப்பட்டு சிறு நகை வியாபாரிகள் சிரமப்படுகிறார்கள். இந்த நிலையில் நிதி அமைச்சகத்துக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள போதும் இதுவரை எந்த நடவடிக்கையோ அல்லது முடிவும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை ரத்தின கற்கள் மற்றும் நகை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.